புரட்டாசி மாதம் வந்தாலே நான்வெஜ்ஜை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி என்னெல்லாம் ரெசிபி இருக்குன்னு தேடிட்டுருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். மஷ்ரூம் கொத்துக்கறி. இதுக்கு 200 கிராம் மஷ்ரூமை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், ஆல் ஸ்பைசஸ், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரே ஒரு பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மஷ்ரூம்லேருந்தே ஏற்கனவே தண்ணி வரும். ஸோ இப்போ வேகத்துக்காக மட்டும் சும்மா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக திக்காக வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1/2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான மஷ்ரூம் கொத்துக்கறி ரெடி. சுட சுட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி